டெல்லி முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால், முன்னாள் கல்வி அமைச்சர் மணீஷ் சிசோடியா உள்ளிட்ட 23 பேரை டெல்லி மதுபான கொள்கை வழக்கிலிருந்து டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றம் விடுதலை செய்தது. டெல்லியில் முந்தைய ஆம் ஆத்மி கட்சி ஆட்சியின் போது அறிமுகம் செய்த புதிய மதுபான கொள்கையில் முறைகேடு நடந்ததாக புகார் எழுந்தது. இது தொடர்பாக சிபிஐ, அமலாக்கத்துறை தனித்தனியாக வழக்கு பதிவு செய்து விசாரித்தது. இந்த வழக்கில் டெல்லியின் முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால், முன்னாள் துணை முதலமைச்சர் மணீஷ் சிசோடியா ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். பின்னர் அவர்கள் ஜாமீனில் வெளிவந்தனர். சிபிஐ விசாரித்த வழக்கில் இருந்தவர்கள் இருவரும் விடுதலை செய்யப்பட்டனர். இதையடுத்து நீதிமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அரவிந்த் கெஜ்ரிவால், தான் ஊழல்வாதி அல்ல, கெஜ்ரிவாலும் மணீஷ் சிசோடியாவும் முற்றிலும் நேர்மையாளர்கள் என்று நீதிமன்றம் கூறியுள்ளது என்று கதறி எழுதபடி தெரிவித்தார். உண்மை வென்றுள்ளது என்றும் நமது அரசியலமைப்பு சட்டத்தையும் அத்தகைய ஒரு அரசியலமைப்பை நமக்கு வழங்கிய B.R. அம்பேத்கரையும் நினைத்து பெருமைப்படுகிறோம் என்று கெஜ்ரிவால் கூறியுள்ளார். இந்நிலையில் மதுபான கொள்கை ஊழல் வழக்கில் கைது செய்யப்பட்ட முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால், மணீஷ் சிசோடியா விடுவிக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள சிபிஐ, விடுவிப்புக்கு எதிராக டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளது. விசாரணையின் பல முக்கிய அம்சங்கள் நீதிமன்றத்தால் கவனிக்கப்படவில்லை என மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.